மனசுலையும் இருக்கிற ஒரு கெட்ட வழக்கம் இன்றைக்கி எல்லா பிரச்சனைக்கும் அது ஒரு காரணமாக கூட சொல்லலாம். என்ன காரணம்? நமக்கு வேலை கிடைக்கல, வருமானம் இல்லாமல் சிரமப்படுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்டா வேலை கிடைக்கலன்னு கேட்டால், இவன் நினைக்கிற வேலை கிடைக்கல. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், சில வேலைகள் செஞ்சால் இழிவுன்னு நினைக்கிறான், சில வேலைகள் செஞ்சால் அது கேவலம், நமக்கு சுயமரியாதைக்கு இழுக்குன்னு நினைக்கிறான். அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு கடையில் ஒரு சேல்ஸ்மேனாக இருப்பான் அல்லது லோடு மேனாக இருப்பான். என்னடா செய்கிறேன்டா, லோடு மேன்னு சொல்ல மாட்டான். வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, ஏன் லோடு மேன் என்ன கேவலமா? மூட்டையை தூக்கி ஏற்றி இறக்குறதுல சின்ன வேலையா? அது கேவலமான வேலையா? அப்போ என்ன வேலை செஞ்சாலும் எல்லா உழைப்புமே அல்லாஹ்விடத்தில் மரியாதைக்குரியதுன்னு விளங்கி கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்கிறோன்ற அவனும் அப்படி மட்டமாக நினைக்கிறான். எந்த வேலைன்னாலும் நான் செய்வேன் ஒருத்தன் இறங்கினான்னு சொன்னால் அவனுக்கு வறுமையும் கிடையாது, வேலையில் திண்டாட்டமும் கிடையாது. ஊர் உலகத்தில் என்ன செய்வான்னு பார்த்துக்கலாம் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், நம்மளை அப்படி நினச்சிடக்கூடாது. வேலைக்காரனை இவன் ஆசாரி தானே, இவன் தச்சர் தானே, இவன் கொத்தன் தானே, இவன் கொள்ளன் தானே, இது என்ன உனக்கு? எவனாக இருந்தால் உனக்கு என்ன? அவன் உழைச்சானே சாப்பிட்றான், அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இன்னும் உனக்கு என்ன உயர்வு இருக்குது? 4 காசு கூட இருந்தால் உயர்வா? அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் இழிவானது என்ற ஒரு எண்ணம் செய்கிறவனுக்கு வரக்கூடாது, அந்த வேலை கொடுக்குறவனுக்கு வரக்கூடாது. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களும் மாபாசல்லாஹு நபியன் இல்லா ரால் கணம, எந்த நபியாக இருந்தாலும் ஆடு மேய்க்காமல் இருந்தது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நபி தோழர்கள் கேட்குறாங்க, அந்த அல்லாஹ்வுடைய தோர் நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்களா என்று கேட்கும் பொழுது, கால நாம் ஆமா குன்து அராஹா அலா கராரீத்தலி அகலி மக்கா, மக்காவாசிகளுக்காக வேண்டி சில கீராத்து கூலிக்காக வேண்டி, கீராத்துனா அங்கே பழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம், சில கீராத்து கூலிக்காக வேண்டி நானும் மேய்ச்சிருக்கிறேன், ஆடு மேய்ச்சிருக்கிறேன், நானும் தான் மக்காவாசிகளுக்கு வேலை செஞ்சுருக்கிறேன்றாங்க. அப்போ இந்த ஆடு மேய்க்கிறதுலாம் நம்ம என்ன கணக்கில் வச்சுருப்போம்? இவன் என்ன வேலை செய்யறான்? ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்ச்சா என்ன? அது ஆடு மேய்க்கிறவனா இழுத்து பேசுறது. அப்போ எப்படி பேசுனீங்கன்னா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிடுவீங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பெருமை மேடையில் பெருமையாக பேசுகிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், எந்த வேலைக்கும் தயார்னு சொன்னால் நீ அந்தபடி செய்கிறவங்கள மதிக்கணுமா இல்லையா? ரசூல் செஞ்ச வேலையை தான் அவன் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி தாவூத் நபி இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான், பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மன்னராக இருந்தார். ஆனாலும் அவர் வாழ்வாதாரத்துக்கு அரசு பணத்தை தொடமாட்டார், கஜானாவில் கை வைக்க மாட்டார். அவர் என்ன செய்வார்னு கேட்டால், அவர் இரும்பை உருக்கி கொள்ளன் வேலை பார்த்தவர். தாவூத் நபி யார்? கொள்ளு வேலை பார்த்தவர். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், வளன்னாலகுல் ஹதீத, இவருக்கு இரும்பை என்ன செஞ்சோம், அதை மென்மையாக்கி கொடுத்தோம். இரும்புலேருந்து என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அந்த போருக்கு அணியக்கூடிய கவச உடைகள்லாம் அவர் தயார் பண்ணுவார். அதிலிருந்து தான் சாப்பிடுவார். அவர் தன்னுடைய உணவுக்காக ஆட்சி அதிகாரம் தனியாக வச்சுக்கிடுவார். அவர் சாப்பிடுவது உணவு என்னவாக இருக்கும் என்று கேட்டால், அவர் இந்த மாதிரி இரும்பில் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாருங்கிற விஷயம் 34வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லம்னாஹு சன்னாத்த லபூசின், ஆடைகள் தயாரிக்கிற ஒரு கிளையை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். எந்த ஆடையில் துஹ்சினுக்கும் பாசிக்கும், யுத்தங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுமே, அதாவது போர் கவசத்தை, போரில் அணிந்து கொள்ளக்கூடிய கவச உடை தயாரிக்கக்கூடிய கலையை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று 21வது அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ தாவூத் நபி தொழில் என்ன? இரும்பு பற்ற வச்சுருந்தார். இரும்பு பற்ற வச்சு தயாரிப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்து அடித்து நெருப்பில் போட்டு ஊற்றி துருத்தி போட்டு இரும்புனா சின்ன விஷயம் கிடையாது, நெருப்பில் கடந்து வேகணும். ஏன்னா இரும்பில் வேலை செய்கிறாருந்தா இரும்பை உருக வைக்க வேண்டும், இரும்பை பழுக்க வைக்க வேண்டும். இரும்பு பழுக்க வச்சா தான் நம்ம இஷ்டத்துக்கு வளையும். அப்போ எவ்வளோ வெப்பம் அந்த இடத்துல ஏற்றப்படும், அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்யணும், விறுவிறுத்து அந்த வேலை செய்யணும். அந்த வேலையை செஞ்சு தான் தாவூத் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, சாப்பிடுவார்களாம். இது புகாரி, இது 21வது அத்தியாயம் 80ல் இருக்குதா. இதை விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரியில் 3417வது ஹதீஸில் இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலா யகுலு இல்லாமின் அமல் எதிகி, தன் கை உழைப்பை கொண்டே தவிர அவர் சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிட்றதா இருந்தால் ராஜாவாக இருக்கலாம். அன்னைக்கு ஒரு பெரிய சக்கரவர்த்திகள் எல்லோரும் பயப்படுறதுக்கு பெரிய ராஜாவாக தான் இருந்தார். அப்படி ராஜாவாக இருந்தால் கூட அவர் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார் என்று கேட்டால், அவர் இரும்பை எடுப்பார், இரும்பை கொல்லம் பற்ற வச்சுருப்பார், இந்த பற்றையில் இரும்பை அந்த பழுக்க வைப்பார். அதிலிருந்து என்ன செய்வார், தட்டி தட்டி அந்த கவசம், போரில் சங்கிலி மாதிரி இருக்கும், அந்த ஆடையை அணிஞ்சிக்கிட்டோம்னா கத்தியால் குத்தினா உள்ளே போகாது, அந்த போர்லேருந்து காப்பாற்றக்கூடிய கவச ஆடையை தயாரித்து என்ன செய்வார், அதை விற்பனை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ சாதாரண கை வேலை இல்லை,
கடுமையான வேலை. இந்த வேலை செய்வது நெருப்பில் கிடந்து வேற சுரங்கத்தில் வேறான தங்க சுரங்கத்தில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கடுமையான வெப்பத்தில் வாழக்கூடிய ஒரு தொழில் அது. அந்த தொழிலை செஞ்சவர் செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு முஸ்லீம் ஒருத்தன் அந்த வேலையை செஞ்சான்னு வைங்க, அவனை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறீங்க? என்னது தாவூது நபி வேலை செய்கிறான் அவன், அப்படியே தாவூதுன்னு அலைஹிஸ்ஸலாம்ங்கிறீங்க. அப்போ இந்த மனுஷனை இழிவானவன். அப்போ ஒரு கொல்லம்பற்றையில் வேலை செஞ்சான்னு சொன்னால் என்ன செய்யணும்? பெருமையாக சொல்லணும், ஆமாம் நான் கொல்லன் தான், அந்த வேலை செய்கிறேன்னு அவனும் சொல்லணும். இவன் என்ன செய்யணும்? வாங்க தோழரேன்னு கூப்பிடணும். அந்த வேலையை செய்கிற காரணத்தினால மதிக்கணும். பிச்சை வாங்கலையில், யார்ட்டையும் கையேந்தலையில் உழைச்சி சாப்பிட நினைக்கிறான்ல, அப்படி நினைக்க மாட்டேங்கிறோம். அதை ஒரு விஷயம் இருக்கிறோம். அது மாதிரி ஜக்கரியா நபி இருந்தார். அவர் என்ன வேலை? அவர் பெரிய நபியாக தான் இருக்கிறாரு. நபியாக இருந்து ஊருக்கு பெரிய தலைவராக இருக்கார். அந்த பைத்துல் முகத்தஸ் முத்துமட்ட நிர்வாகியாக இருக்கிறார். ஊரே அவங்கள மதிக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் இருக்கும்போது அவருடைய தொழில் என்னன்னு கேட்டால் மர வேலை செஞ்சு சாப்பிட்றது, தச்சர். அவர் என்ன செய்கிற அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க, கான ஜக்கரியா நஜ்ஜாரன். ஜக்கரியா அவர்கள் வந்து மர வேலை, கட்டளை பீரோ அந்த மாதிரி மரத்தில் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி மர வேலை செய்யக்கூடியவராக இருந்தார். அது உடல் உழைப்பு தானே, அதுக்கு இழிந்த வேலையாது. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நபியாக இருக்கிறாரு, மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரு, அந்த மக்களுக்கு தலைவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன வழங்கணும்? அதையெல்லாம் சம்பவமாக காதில் கேட்டு போகிறோமே தவிர நம்ம கண் முன்னாடி வாழ்கிற மனுஷன் அப்படி செஞ்சால் கேவலமாக பார்க்குறோம். அது ஜக்கரியானவன் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறீங்க. அதே மாதிரி இங்கே ஒருத்தன் ஜக்கரியா நபி செஞ்ச வேலையை செஞ்சான்னு சொன்னால் அது தூரமாக நில்லு, நீங்கள் வராத அப்படி நினைக்கிறோமா இல்லையா? இழிவாக பார்க்குறோமா இல்லை? என்ன முரண் இது? என்னது எந்த செஞ்ச? அப்போ அதையும் இங்கே தவிர குறை சொல்லிட்டு போங்க. இவங்கெல்லாம் என்ன ஜக்கரி எந்த மாதிரி ஆட்களுடைய மார்க்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் கடந்தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க. மனிதனை தொழில் அடிப்படையில் இழிவாக கருதின சமுதாயத்திலிருந்து அதை மீட்டு தான் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். வந்த பிறகு இந்த சைத்தானியத்து மனசில் இருக்கவே கூடாது, அதை விளங்கிக்கிறேன்னு. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றாரு. வரும்போது சொல்கிறாங்க, நீ யாசகம் கேட்குறப்பா, கேட்டால் நான் இருக்குமே, ஒருத்தன் இல்லைம்மா, இது வந்து கன்ஃபார்மான விஷயம் கிடையாது. இதை விட நீ என்ன செய்யணும்னு கேட்டால், லாய் யஹ்ததி பாகதுக்கும் ஹுஸ்மத்தன் அல்லாஹரி, ஒருத்தன் தன் முதுகு மீது ஒரு விறகு கட்டை சுமந்து கொண்டு விற்பனை செய்வது ஹைருல்லஹு மின் ஐ எஸ்அலஹதன், எவன்ட்டை கையேந்துவதை விட இந்த மாதிரி விறகு கட்டினா போய் காடுகளில் போய் என்ன செய்கிறது? விறகு பொறுக்கி கட்டுறது. விறகு எல்லா இடத்துலையும் தேவையாக இருக்கும். வீடு வீடாக போய் விறகு வேணுமா, அந்த ஒரு கட்டு விறகு தான், அதை விற்கிறதுக்கு தெருவு பூரா சுற்றணும். அதை விற்றுட்டு அன்றைக்கி அதில் வர்ற காசை வச்சு அதில் எல்லாமே லாபம் தானே. விறகுங்கிறது வந்து அங்கங்கே பொறுக்கிட்டு வர்றது தானே. பொறுக்கிட்டு வந்து 100 ரூபாய்க்கு தான் 100 ரூபாய் லாபம், 200 ரூபாய்க்கு தான் 200 ரூபாய் லாபம். அந்த மாதிரியாக உள்ள விஷயம் இருக்குது. இதை செய்கிறது வந்து நல்லதுங்கிறாங்க. அப்போ இப்படி சஹாபாக்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க, செஞ்சு இருக்கிறாங்கன்னு வழங்குறீங்கல்ல. அப்போ இன்றைக்கி விறகு வெட்டுறான் அல்லது விறகு பொறுக்கிட்டு வர்றான்னா அவன் எப்படி இருக்கிறான்? இப்போ தெருவில் இந்த பழைய செயலாம் பொறுக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? பழைய அட்டைப்பெட்டி பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறான்? விற்று காசாக்கி அவன் உழைக்கிறான். அவன் ஏன் பிச்சை எடுக்க நினைக்காம, சரி இதில் ஒரு வியாபாரம் இருக்குது, உழைப்பு தானே, நம்ம கஷ்டப்படுறோம், அதுக்குரிய கூலியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி செய்வதெல்லாம் இழிவாக பார்க்குறீங்களே. சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்களே, அவங்கள மட்டும் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் இது வந்து புகாரியில் 2074 ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு சம்பவம் முஸ்லீமில் இருக்கிறது. ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து எங்களுக்கு இஸ்லாத்தை வந்து கற்றுத்தர சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கி அன்சாரிகளில் இருந்த நல்ல சிறந்தவர்களாக கருதப்பட்ட குர்ஆன்னு சொன்னால் குர்ஆனை வந்து நன்கு மனப்பாடம் செஞ்சு விளங்கி அறிந்து அறிஞர் பெருமக்களாக இருந்தாங்கள்ல, அப்படியான ஒரு 70 பேர் பொறுக்கி எடுத்து இவங்க இஸ்லாத்தை அந்த ஊருக்கு சொல்வதற்காக கூப்பிட்டு வர்றாங்க. நீங்கள் 70 பேரும் போய் அவங்களுக்கு நல்லா பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு புரிய வைங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த 70 பேரை பற்றி சொல்லும்போது கூட்டு போய் கொண்டு விட்டாங்க. அது விஷயம் அதுக்காண்டி அல்லாஹ்விட்ட ரசூலுல்லாஹ் குனுத்து ஓதுனாங்க. அந்த சம்பவம் இல்லை, அந்த இதுக்கு போக வேண்டியதில்லை. நமக்கு தேவையான என்னென்னு கேட்டால், அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், எக்கர உணல் குரானை ஓதுவாங்கள். தாரசூன பில்லையிலே இரவுல குரானை பற்றி ஒருத்தர் பாடம் நடத்தி கொள்வார்கள். அல்லமுன கற்றுக்கொள்வார்கள். கானோ பின்னஹாரி எஜீவுன பில்மாயி, பகலில் தண்ணீர் சுமந்து கொண்டு எலவுல பில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலை வைப்பாங்க. தண்ணி எடுத்துக்கொண்டாந்து பள்ளிவாசல் உழு செய்வதற்கும் மக்கள் குடிப்பதற்கும் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இந்த 70 பேர் எப்படிப்பட்ட ஆளுக்கு? மார்க்கத்துக்காக அர்ப்பணித்த ஆட்களாக இருந்தாங்க. அதோட யஹ்ததிபூன போய் விறகு புறக்கி கொண்டு வந்து எபி உணவு விட்டு எஸ்தர் உணவு தாம அதுக்கு உணவு வாங்கி கொண்டு வந்து திண்ணை தோழர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 70 தோழர்களை ரசூலுல்லாஹ் அறிஞர் பெருமக்கள்னு தேர்வு செஞ்சு அனுப்புகிறாங்களே, அந்த அறிஞர் பெருமக்களுடைய வேலை என்னவாக இருந்திருக்கிறது? விறகு பொறுக்கிற வேலையாக இருந்திருக்கிறது. தண்ணீர் சுமந்து கொண்டு வந்து பள்ளியாசலில் வைக்கிற வேலையாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன நிலைமையை பார்க்குறோம்? மார்க் அறிஞர்கள்னால் அவங்க இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் அன்றைக்கி உள்ளதில் பெரிய மார்க் அறிஞர்கள்.
பெரிய மார்க்க அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மார்க்கத்தை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டணுங்கிற அளவுக்கு வந்தாச்சு. மார்க்கத்தை வந்து சொல்ல வேண்டும், சாப்பாட்டுக்கு உழைக்க வேண்டும், ரெண்டு முரண் கிடையாது. அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாம். ஆனால் என்னவாயிடுச்சுன்னு சொன்னால், எந்த ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கம் வந்து தான் வயிறு வளர்க்கறதுக்கான வழி, உழைத்து சம்பாதிக்க என்பது வேறு, மார்க்கத்தை சொல்வதற்கு என்பதையே ஒரு தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? இவங்க எப்படிப்பட்ட அறிஞர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயத்தில் 70 பொறுக்கப்பட்டவர்கள், தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு கேட்டால், விறகு பொறுக்கி விற்கிறது அவங்களுடைய வேலை, ப்ளஸ்ஸு மார்க்கத்தை கற்றுக்கொள்வது வேலை. அதையும் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். தௌஹீதுன்னு சொல்லக்கூடியவர்களும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களே. சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறாங்க. ஏன் என்னைக்கு உழைச்சி பார்த்துருக்குறீங்களா? இறங்கி உழைக்க வேண்டும், உடல் உழைப்பு செய்ய வேண்டும். அதை பார்க்குறோம். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி வந்து சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், அன்னுக்கு அதில் சொல்லி காட்டுகிறான், நபிமார்கள் அதாவது இரவு நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நின்று வணங்காதீங்க, உங்களுக்கு இயன்றளவு ஃபக்ரவு மாத்த எஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் உங்களுக்கு எது இயலுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காரணத்தை சொல்கிறான். ஏனென்று கேட்டால், உங்களோட நோயாளிகள் இருக்கலாம், வாகரூன எல்தரிபூன ஃபில்லார்லி, சில பேர் பூமியில் சுற்றி திரிந்து எபுத்தகுணமின் ஃபதலில்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேட வேண்டியவங்க இருக்கலாம். அவங்களுக்கு விடிய தொழுதுட்டிங்கன்னா காலையில் இப்படி உழைக்கிறதுக்கு போமா? அப்போ சஹாபாக்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் என்ன செய்யறான் இந்த குர்ஆனில் அதையும் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சஹாபாக்களில் எல்லா மேக்சிமம் அதிகமான சஹாபாக்கள்லாம் உடல் உழைப்பு செய்பவர்களாக இருப்பாங்க. உடல் உழைப்பு செய்யும் பொழுது அவங்க தொழுகைக்கு ஜும்மா தொழுகைக்கு வர்றாங்கன்னு வைங்க, வக்து அந்தந்த வக்து தொழுகை அங்கங்கே தொழுதுக்குருவாங்க. சின்ன சின்ன பள்ளிவாசல் இருக்கும். ஜும்மாவுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தேடி வந்துடுவாங்க, அவங்களோட பயானை கேட்குறதுக்காக வேண்டி வந்துடுவாங்க. அப்போ ஜும்மாவுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்களுடைய உடம்புலேருந்து வேர்வையெல்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். போய் குளிக்கலாம், தண்ணி அந்த ஆறு குணம்லாம் கிடையாதுல்ல, அவங்க வீட்டில் போய் தான் குளிக்கணும். ஒரு கையளவு தண்ணீரில் ஒழு செஞ்சுருவாங்க, 2 கையளவு தண்ணீரில் வந்து 4 கையளவு தண்ணியில் குளிச்சிருவாங்கன்னு வருது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி வீட்டிலலாம் போய் செய்ய முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த துர்வாடையோடு வந்துடுவாங்களாம். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு குளிச்சுட்டு வந்தால் என்னப்பான்னு கேட்குறாங்களாம். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, புகாரில் 903வது ஹதீஸில் இருக்கிறது, கானன் நாசு மகனத்த அன்புசியும், மக்கள் வந்து தங்கள் உடல் உழைப்பு செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஓ கானு இதா ராகு இலல் ஜுமாத்தி, அவங்க ஜும்மாவுக்கு வரும்பொழுது ராகுஃபி ஹையத்தியும், அவங்க அந்த வேலை செஞ்ச கோலத்திலே வந்து விடுவார்கள், வேர்வை படிந்த ஆடையோடு என்ன செய்வார்கள், வந்து விடுவார்கள். ஃபகீல் அலகும், அப்போ தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, லவிக்த செலுத்தும், நீங்கள் குளிச்சு கொள்ளலாமே என்று சொல்லப்பட்டதுன்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொன்ன ஒரு ஹதீஸ் எங்கே இருக்குது? புகாரில் 903வது ஹதீஸாக இருக்குது. அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவங்கெல்லாம் எல்லாரும் உழைச்சவங்க தானே. பேரிச்ச மரத்தில் போய் தண்ணி பாய்ச்சுவாங்க, மேலே ஏறி மரத்தை பறிப்பாங்க, பேரிச்சம்பழத்தை காய போடுவாங்க. அதில் அந்த பேரிச்சம்பரம் சார்ந்த ஒரு வேலைகள் தான் விவசாய வேலை என்பது. அது அந்த மாதிரி பணிகள் தான் என்ன செய்வாங்க. அல்லது விறகு பறி விற்பாங்க, அல்லது ஏதாவது கிணறு வெட்டுற வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேலை செய்வாங்க. ஏதாவது மரம் வேலை இருக்குதா செஞ்சு தரணுமா அது செய்வாங்க. இப்படியான இதுதான் இவருக்கு பஜாரில் பெரிய வணிக வளங்கள்லாம் கட்டியிருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ எல்லாருமே உழைத்தவர்கள் தானே. அவங்களெல்லாம் நம்ம என்னென்னு மதிக்கிறோம்? சஹாபாக்கள் எப்படிப்பட்டது தெரியுமான்னு பேசுகிற இந்த காலம் இந்த என்ன சஹாபாக்கள் வாயிலான சொல்கிறீங்க? சஹாபாக்களை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன தொழில் பண்ணாங்க மதிக்கிறதுக்கு? உங்கள் பார்வையில் என்ன மதிப்புக்குரிய வேலை செஞ்சுருக்கிறாங்க? ஒன்றுமே செய்யலை. அப்படி நினைக்கிறீங்களா? அப்போ அதில் வந்து சஹாபாக்கள்னு வந்த ஒன்று மட்டும் அதுக்கு கழிச்சிடுறீங்க. அது வேலையை பற்றி நான் முடிவு செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் செய்யலாமோ? நம்மள்கிட்ட வேலை செய்கிறவனை பற்றி என்ன வேலை பார்க்குறான்னு பார்த்து அவனை மட்டப்படுத்துகிறதா? அதை பார்க்கணும். அந்த மாதிரி வரவே கூடாது. சஹாபாக்கள் நபிமார்கள்லாம் உழைச்சி தான் சாப்பிட்ருக்குறாங்க. உழைக்கிறவனை மதிக்கணும். உழைக்காமல் உட்காந்துக்கிட்டு திங்கிறான் பாருங்கள், மார்க்கத்தை சொல்லி திங்கிறவன், உழைக்காமல் சாப்பிட்றவன், அவனை தான் என்ன செய்யணும், இழிவாக பார்க்க வேண்டும். நம்மள்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் வந்து விட்டது, அதை மாற்ற வேண்டும். அது மாதிரி வந்து அபூ ஹுரைரா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறேன் என்று எல்லாரும் குறை சொல்கிறாங்க என்னைய. ஏன்னா ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹதீஸில் ரொம்ப அதிகமாக அறிவித்தவர் அபூ ஹுரைரா தான் வருவார். மற்றவங்களாம் அடுத்து ஆயிஷா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. முதல் இடத்துல இவர் தான் இருப்பார். அப்போ அந்த காலத்தில் விமர்சனம் வந்தது. என்ன விமர்சனம்னா, இவர் மட்டும் எப்படி ரொம்ப அறிவிக்கிறாரு அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஏன் ரொம்ப அறிவிக்கிறேன்னு கேட்டால், நாங்கள் திண்ணையில் கிடந்த ஆட்கள், மக்காவிலேருந்து வந்த ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஆட்கள்லாம் வேலை தேடி போயிடுவாங்க, சம்பாதிச்சு ராத்திரிக்கு வந்து சேருவாங்க. ரசூலுல்லாஹ்வோட அதிக நேரம் இருக்க மாட்டாங்க. மதீனாவில் உள்ள ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, அன்சார்கள்லாம் அவங்களுக்கு தோட்டம் துறவுன்னு இருக்கும், அதில் போய் வேலை செய்கிறதுக்கு போயிடுவாங்க. அவங்களும் ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. இந்த திண்ணையில் கிடக்கிற நாங்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்போம். யார் அதிகமாக கேட்குறோமோ அவங்க தான் அதிகமாக அறிவிக்க முடியும். நான் எவ்வளோ பசி இருந்தாலும் பட்டினி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நான் அதே வேலையாக கிடந்தேன், அதனாலயாக்க நிறைய அறிவிக்கிறேன் என்று செய்கிறார். அப்படி சொல்கிறாரு. இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரின், முஹாஜிர்களில் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களே மக்காவாசிகள்,
அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா காண எசகலமும் சபக்கு பில் அஸ்வா கடை வீதியில் அலையிறது அவங்களுக்கு வேலை சரியாக நேரம் சரியாக போய்விடும். இன்னும் இஹ்வானனாமில் அன்சார் சகோதரர்கள் வேலை என்னென்னு கேட்டால் காண எசகலுகுமுல் அமலுஃபி அம்பாலியும் அவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக வேலை செய்வது அவங்க நேரம் போயிடும். இன்னும் அபு ஹுரைராங்கிற நான் என்ன செய்வேன், காண எல்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷிபை பத்னி வயிற்று பசியோடு அடக்கி கொண்டு நான் என்ன செய்வேன், ரசூலுல்லாவோடு நான் இருப்பேன். ஒய் எஹலூரும் மாலா எஹலூரும் அவங்களாம் வராத சபைக்கெல்லாம் நான் போவேன். ஒய் எஹஃபலும் மாலா எஹஃபலும் அவங்களாம் மனப்பாடம் செய்யாதவங்க நான் மனப்பாடம் செஞ்சுருக்கேன். நான் நிறைய அதனால நிறைய அறிவிக்கிறேங்கிறார். அதுன்னு பிரச்சனை. நமக்கு பிரச்சனை அந்த சஹாபாக்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, எல்லாரும் உழைப்பாளிகள் தான். யார் உடல் உழைப்பு தான் அவங்களுடைய வருமானமே. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது கிடையாது. விளங்குதா? அது பணத்தை போட்டு பணத்தை எடுக்காமல் தங்கள் உடலை கொண்டு உழைக்கிறாங்கல்ல, அதுக்குரிய கூலியை வாங்கி தான் எல்லாருமே வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படி அதிகமான பேர் இருந்த பார்க்குறோம். இது புகாரில் 118வது ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விவசாயி இருக்கிறான், விவசாயிக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம், விவசாயின்னா ஒரு கேவலமானவன். விவசாயிக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? அவன் இஸ்லாத்தில் இருந்தாண்டா கூட கொடுக்க மாட்டீங்க. ஏன்? விவசாயம்லாம் கேவலம். உங்களுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் நல்ல விவசாயம் பண்ணி நல்லா இருந்துச்சு, இந்த தஞ்சை மாவட்டம்லாம் செழிப்பாக இருந்துச்சு, அதை கேவலம் நினச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போனாங்க அடிமை வாழ்க்கை வாழ்றது, அதான் கேவலம். அவன் ஊரில் அவன் ஏக்கர் கணக்கில் நிலத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வெத்தில கொடிக்கால் வச்சுருந்தான், ஒரு நெல் புல்லுண்டு நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு வெளிநாட்டு மோகம் இது என்னமோ இழிந்த வேலைமாக நினச்சிக்கிட்டு போனீங்க. அது இழிந்த வேலையா? இப்போ நீங்கள் போய் பார்க்குறதா இழிந்த வேலை. பொண்டாட்டிக்குள்ளே விட்டு போய் அதுபோக அடிமை வேலை பார்க்குறது, சுதந்திரம் இல்லாத நாட்டில் போய் இருக்கிறது. சொந்த நாட்டில் உள்ள சுதந்திரம் அங்கே இருக்குமா? இன்னும் உங்கள் நாட்டில் ஜம் எடுத்துக்கலாமாங்க. அப்போ விவசாயம்னா மட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் எகுருசு கரசன் எசரோ ஷரான், எந்த ஒரு முஸ்லீமாவது ஒரு மரத்தை நட்டு வைக்கிறான் அல்லது ஒரு விவசாயத்தை பண்ணுகிறான், அவன் விவசாயம் பண்ணும் பொழுது கூழ்மின் தயிரோனோ இன்சான் பஹிமத்துன், அதுலேருந்து ஒரு பறவையோ மனுஷனோ ஒரு கால்நடைகளை சாப்பிடுதுன்னு சொன்னால் இல்லா கானலகு பிஹி சதக்கா, அதுக்கு அது ஒரு சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். ஒரு முஸ்லீம் இருக்கிறான், வயலில் நெல்லை விதைச்சி வச்சுருக்கிறான், நெல்லை விதைச்சிருக்குமோ என்ன செய்யுது, 4 குருவி 4 நெல்லை சாப்பிட்டு போயிடுது, இவன் தர்மம் செஞ்ச கூலி அவனுக்கு கிடைக்கும். 4 மாடு சாப்பிட்டு போயிடுது, இவனுக்கு தர்மம் செஞ்ச ஒரு கூலி கிடைக்கும். அதில் போகிற வழியில் 2 மனுஷன் வர்றான், 2 மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டு போயிட்டான், அது தப்பும் கிடையாது. வெளியில் இருக்கிறத படி சாப்பிட்றது தப்பு கிடையாது. அப்போ அதுக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு முஸ்லீம் இந்த விவசாயம் செய்வதன் மூலமாக அதிக நன்மையை அடைகிறாங்கிற அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் நிறைய விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேரிச்ச மரத்தை நினைஞ்சாங்க, இந்த ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லி செஞ்சாங்கல்ல, ரசூலுல்லாஹ் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம். விவசாயம் பண்ணுறதை கேவலமாக நினைக்கிறோம், விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மீன் பிடிக்கிறான், முஸ்லீம் மீன் பிடிக்கிறான்னு வைங்க, மீன் பிடிக்கிறாள், நீங்கள் மீன் பிடிச்சா என்ன, மீன் பிடிச்சா என்னங்கிறாங்க, கடலில் இருக்கிற மீனை பிடிச்சிட்டு வந்தால் கேவலமா? அப்போ மீன் பிடிக்கிற பற்றி அல்லா குர்ஆனில் உங்களுக்கு என்ன செய்கிறான், ஒஹில் லக்கும் சைதுல் பஹரி, கடலில் வேட்டையாடுவங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது, அதில் உள்ள உணவும் ஹலாலுங்கிறான். அப்போ கடலில் போய் வேட்டையாடுறதுன்னு மீன் பிடிக்கிறது, மீன் பிடித்தல்ங்கிற ஒரு தொழில் கேவலம் அன்னைக்கு போயிடுச்சு. முஸ்லீம்கள் என்ன செய்கிறதில்ல, இதெல்லாம் நாங்கள் மீன் பிடிக்கிறதெல்லாம் செய்ய மாட்டோம்னு அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போலாம் வெளிநாட்டுக்காரனை நம்பி போய் சேவன்னு அவசியமே கிடையாது. இவங்க என்ன நினச்சாங்கன்னு கேட்டால், அந்த வெள்ளையும் ஜல்லையுமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வேலை செஞ்சுட்டு 2 மாதம் அப்படியே நீட்டாக ஊரை சுற்றிட்டு போகணும்னு நினச்சாங்களே தவிர, மீன் பிடிக்க போகிறத என்ன செய்யணும், ஒழுங்கான ஆடை இல்லாமல் அந்த மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் இருப்பாங்களா, அது பிடிக்கல உங்களுக்கு. ஆனால் அது கேவலமா? மீனவனாக இருந்தால் கேவலமாட்டான். ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? நல்ல முஸ்லீமாக இருந்தால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மீன் பிடிக்கிறார்ல, விவசாயம் பண்ணுறாருல, அதானே பெருமை. பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்லி அதான் கேவலம். பிச்சை எடுக்கணும்லாம் கொடுப்பீங்க, பிச்சை எடுக்கிறாருன்னு என்ன செய்கிறீங்க, அதுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க, அதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இது ஒரு விஷயம்.